ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்றது 100% வந்து அவங்க சொன்னாதான் தெரியும். நம்ம இவங்கள்ட்ட பேசணும், அடடா கிரியேட்டர்ஸ் பற்றியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசியிருந்தோம். பட் அதை எடிட்டர் வந்து லென்த் அதிகமாக இருக்குண்ணே, இது இப்படியே இருக்கட்டும், நீங்கள் வந்து சொல்கிறதுலே கன்வே ஆயிரும், நீங்கள் அடிடாஸையும் நைக்கியையும் சொல்கிறீங்க, அது கன்வே ஆயிரும் அப்படின்னு எடிட்டர் ஃபீல் பண்ணான். ஆனால் சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மேட்சும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போனாருன்னு சொல்லுவாங்க. என்னை வந்து ஆர்ஜே விக்னேஷ் அடிக்கடி கிண்டல் பண்ணுவான், நான் ரேடியோக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஒவ்வொரு லிங்கையும் உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்கம்மா. ஸோ ஆனால் நான் ரேடியோவில் அதுக்காக என்னோட வளர்ச்சி கம்மின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு ப்ராசஸ். ரேடியோவில் ஆர்ஜேன்னு இல்லைன்னா யூடியூபர் விஜேன்றது கிடையாது இல்லையா? அதனால் வந்து அது இதையும் கம்பேர் பண்ண மாட்டேன். ஒரு வாழ்க்கையோட படியாக தான் நான் பார்க்குறேன். நமக்கு பிடிச்சது மட்டும் பண்ணோன்னா ரீச் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கும் பிடிச்சதாக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சதாக இருக்கணும், ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். அதை ஒன்று எடுத்துப்பேன். ஒரு செலிபிரிட்டி, அவரும் அவர் பேரை சொல்ல வேணான்ட்டார், அவரும் சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அங்கே வந்து என்ன, நம்ம தலை எப்படி வேணா இருக்கலாம், குளிக்காமல் கூட போய் பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மார்னிங் ஷோ பண்ணிட்டு இருந்தேன், நான் 7க்கு பண்ணுவேன். ஸோ அப்போ வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கே சம்டைம்ஸ் வந்து குளிக்காமல். எனக்கு தெரிஞ்சு கோவிட் கொரோனாவை தவிர்த்து எல்லாத்தையுமே நீங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கொரோனாவே பாசிட்டிவாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், ஆஹா அதுலேயே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னு சந்தோஷப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது. இப்போ உங்களுடைய பயணம் எல்லாருமே சொல்லும் போதே ஆர்ஜேஷா அந்த ஆர்ஜேன்றது படித்து வாங்கின பட்டமான்னு கேட்காமே உங்களுக்கு அப்படியே ஒட்டிக்கிச்சு. பட் இருந்தாலும் இப்போ யூடியூபராக பயங்கரமாக யாரை பற்றி தெரியணுமோ ஒரு மினி விக்கிபீடியா மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய இப்போ கரண்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி ஓப்பனாக பேசுகிறீங்க. எனக்கு என்ன முதல் கேள்வினா, அந்த ஒரு எல்லாருக்கும் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஆர்ஜேவாக பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் ஓப்பனாக பேசுவீங்க, அதை தாண்டி முகத்தை காட்டி பேசணும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததா முதல்ல உங்களுக்கு? கஷ்டமாலாம் இல்லை ப்ரோ, பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த பேச்சு போட்டிகளுக்கெல்லாம் போய் நிறையா பரிசுகள்லாம் வாங்கியிருக்கோம். தமிழ் சார் பயங்கர இன்ஸ்பிரேஷன், ஆனந்தபுரி சாமி சார்னு. ஸோ அதனால் பேச பிடிக்கும். அப்போ பேசுகிறதுங்கும் போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரேடியோவில் இருக்கும் போதுமே நிறைய படித்து தான் ஒர்க் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் பேசுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் பேசலாம் அப்படின்றது கிடையாது. ரேடியோவில் எனக்கு அப்போயுமே ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது பிடிக்கும். கேதர் பண்ணி நான் ஒரு தடவை பேசி பார்த்துப்பேன், அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. சரி, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்னால, தேடி பேசுகிறது பிடிக்கும். அப்போ அது ரேடியோவில் பேசும்போது வந்து இந்த ஸ்கோர் அப்டேட்டு, கிரிக்கெட் அப்டேட்டை தவிர மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த ப்ரிப்ரேஷன் இருந்ததுனால பேசுகிறதுன்றது விஷுவல் தானே ப்ரோ. அங்கே வந்து என்ன, நம்ம தலை எப்படி வேணா இருக்கலாம், குளிக்காமல் கூட போய் பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மார்னிங் ஷோ பண்ணிட்டு இருந்தேன், நான் 7க்கு பண்ணுவேன். ஸோ அப்போ வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கே சம்டைம்ஸ் வந்து குளிக்காமலாம் போய் ஷோ பண்ணியிருக்கிறோம். அது ஒன்றும் தெரியாது. இங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மேக்கப்லாம் போட்டு பண்ணணும், அது மட்டும் தானே தவிர எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ரைட். சரி, எப்போச்சும் உங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டுடுறீங்க, வீடியோ போட்ட பிறகு ஏன் இதை போட்டோன்னு தெரியலையே, பேசாம போடாமல் இருந்திருக்கலாமோன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சில நேரம் நினைப்பேன் ப்ரோ. எதுக்காக, எதனால? அது மேபி கமெண்ட்ஸாலையா இல்லை இருக்குது, அப்படி இருக்குது. நம்ம இப்போ அவங்கள சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ண வேணாம். அப்படி ஒரு சிலரை நமக்கு வந்து தோணும். நம்ம எடுத்திருப்போம், எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒரு வேற ஒரு சைடு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, நீ தானே அவங்கள பற்றி பாசிட்டிவாக போட்ட அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம எடுக்கும்போது அப்படி இல்லை, நம்பர் 1. இன்னொன்று, இப்போ நம்ம ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ அவங்கக்கிட்ட கேட்குறோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோம், அவங்க அம்மாட்ட பேசுகிறோம், அவங்க அப்பாட்ட பேசுகிறோம், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சேகரித்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெர்ஷன் எழுதி தான் பண்ணுறோம். அப்படி தான் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அவங்க லைஃப் லாங் அப்படியே இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லை ப்ரோ, இல்லையா? அதனால் அது நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் எது இருக்கோ அதை பற்றி மட்டும் கவலைப்படுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஓகே. இப்போ இருக்க காலகட்டத்தில் யூடியூப்ன்றது பயங்கர போட்டி உலகமாக ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு நியூஸ் ஒரு இதுவாக வந்துச்சுன்னா அதை பற்றி யார் ஃபஸ்ட்டு வீடியோ போடுவான்றது ஒரு பெரிய போட்டி. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், மதன் கௌரி வந்து இதே போல தான் எல்லா கான்ட்ரவர்சியான விஷயங்களும் சரி, ஹாப்பனிங்காக என்ன நடக்குதோ அதை பற்றி அவர் ஒரு வீடியோ போடுவார். இப்போ நீங்களும் அதை போல வீடியோ போடுவார். ஆனால் அவர் டீல் பண்ணுறது வந்து வேறு. இப்போ இந்த ஃபேக்ட்ஸ் மாதிரி ஒரு விஷயம் போகிறோம். ஆனால் நீங்கள் யூ டீல் வித் எமோஷன்ஸ், டீல் பண்ணுறீங்க, யூ டீல் வித் பீப்புள். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கும்ல. எப்போச்சும் நீங்கள் வீடியோ போட்டு அந்த சைடில் இருந்து வந்திருக்கா, என்னப்பா இப்படி சொல்லிட்டியே, இல்லை இது கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கலாமே, அதில் கொஞ்சம் வருத்தன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா, ஆகியிருக்கா? அப்படி வந்திருக்கு ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மதன் கௌரி ப்ரோ வந்து செம்ம யூடியூபர். ஸோ நானே அவரை பார்த்து நிறைய விஷயம் கற்றுருக்கேன். அவர் வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடாக, ரொம்ப சின்சியராக எவ்ரிடே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவர் செம்மையாக பண்ணுறாரு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போது ஒரு இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு இஷ்யூ வருது.
அப்போ அந்த இஷ்யூ வந்து நம்ம பேலன்ஸ்டாக தான் பேசியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க சைடும் பேசியிருப்போம், இன்னொருத்தவங்க சைடும் பேசியிருப்போம். பட் ஆனால் கீழே வந்து மக்கள் வந்து நீ வந்து பயஸ்டாக பேசுகிற அவங்க ஒன்று வச்சுருந்துருப்பாங்க மைண்டுக்குள்ளே வச்சு, அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும், அவங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கும், அதை வச்சு போடுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து சின்சியராக தானடா போட்டோம் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு சில நேரங்களில் தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போது டெக் பாஸ் சுதர்சன் அவங்கள பற்றி ஒரு ஜேர்னி போடுறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஸோ அப்போ அந்த கான்ட்ரவர்சியை போடும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அடிடாஸ் நைக் இருக்காங்க, அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்து இவங்க ஆத்தோட இந்த பக்கம் போயிடுவாங்க, ஆத்தோட இந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ போகும்போது அந்த கம்பெனியில் வேலை பார்த்தவன் யாரும் இங்கே வரக்கூடாதும்பாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நடக்கும். இந்த கம்பெனியில் இருக்கவங்க யாரும் அந்த கம்பெனியில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நைக் கம்பெனிக்குள்ளே அடிடாஸ் ஷூ போட்டு வந்தால் உள்ளே விட மாட்டேன்பாங்க, கழட்டி வச்சுட்டு வாம்பாங்க. ஸோ அண்ணன் தம்பி 2 கம்பெனியாக பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ கோவம் இருந்தது அவங்களுக்குள்ள. கடைசி வந்து இறுதிச் சடங்கில் கூட 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருந்தது. அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அண்ணன் தம்பின்றதே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஒன்று நடந்திருக்கா அந்த டைமில், ஏதோ பழைய 80s 90s படம் மாதிரி இருக்கு. ஏன்னா அப்புறம் நிறையா வெப்சைட்ஸில் பார்த்தேன் இது உண்மையாகவே இப்படியானா, நிறையா வெப்சைட்ஸில் அது உண்மைன்றுச்சு. ஒரு சில வெப்சைட்லாம் இருக்குது, நம்ம பே பண்ணி அந்த இது படிக்கலாம். ஸோ அப்படி இதெல்லாம் இருக்கும்போது சரி ஓகே, அப்போ அது உண்மை தான் தோணுச்சு. ஸோ அந்த ஸ்டோரியை எனக்கு இவங்க லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ டெக் பாஸ் சுதர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தாச்சு. அப்புறம் அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்றவங்க இல்லைன்னா டெக் பாஸ் சுதர்சன்றவங்களே இல்லை, மேபி அவங்களோட வெர்ஷனையும் ஃபியூச்சரில் சொல்லலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். ஸோ இது என்ன ஆச்சுன்னா லென்த் அதிகமாக இருந்தது, அந்த வீடியோ வந்து லென்த் பெருசாக இருந்தது. என்னோட நோக்கமே என்னென்னா 2 பேரும் இருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. ஸோ 2 பேரும் பெருசாக வருவாங்க, 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அது இருக்கும். அது லென்த் பெருசாக போகும்போது அது எடிட்டர் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேணான்னு அவங்க ஒன்று எடிட் பண்ணுவாங்களே, எடிட் பண்ணி வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ டெக் பாஸ் சுதர்சனுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க. அப்போ அந்த வீடியோ போடும்போது அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்தியா, உனக்கு தெரிஞ்ச யூடியூபர்னு நீ அப்படி போட்ட அப்படி இப்படின்லாம் வந்துச்சு. நமக்கு வந்து டெக் பாஸ் சுதர்சன் அவர்கள் தெரியும். இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்றது 100% வந்து அவங்க சொன்னால் தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. நம்ம இவங்கள்ட்ட பேசணும், அடடா கிரியேட்டர்ஸ் பற்றியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசியிருந்தோம். பட் அதை எடிட்டர் வந்து லென்த் அதிகமாக இருக்குண்ணே, இது இப்படியே இருக்கட்டும், நீங்கள் வந்து சொல்கிறதுலே கன்வே ஆயிரும், நீங்கள் அடிடாஸையும் நைக்கியையும் சொல்கிறீங்க, அது கன்வே ஆயிரும் அப்படின்னு எடிட்டர் ஃபீல் பண்ணாமல் சரி 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 ஓகே, நான் எப்போயுமே முடிஞ்ச அளவுக்கு கிரியேட்டர்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் கொடுப்பேன், சரி ஓகே அப்படின்னு அந்த ஃப்ரீடமில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியும் கமெண்ட் வந்துச்சு. நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, தொழில்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும், ஒருத்தவங்கள போகும்போது இது மாதிரிலாம் நடக்கும், ஆனால் அடுத்து 2 பேருமே ஜெயிப்பாங்கன்ற ஒரு மூடில் தான் நம்ம பேசியிருந்தேன். ஸோ அது தப்பாக ஒரு சில நேரம் கம்யூனிகேட் ஆகும். அது நீங்கள் பர்சனலாக ஆக்சுவலாக எழுதுவீங்களா, உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதுவீங்களா? ப்ரோ அதான் ப்ரோ, இப்போ என்னென்னா இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு கண்டென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நயன்தாரா அவங்க வந்து அவங்களோட ஆவணப்படத்துக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் மேலே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ போஸ்ட்டு சனிக்கிழமை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடகடன் எழுதி அவங்க என்ன பேசுனாங்கன்ற ஒரு வெர்ஷனை கடகடன் எழுதி ஒரு 1 hour 2 hourலேயே கூட கண்டென்ட் போட்டுடலாம். ஏன்னா உடனே போட்டால் தான் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, அது யூடியூப்பில் இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இது உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு அது விசாரிப்போம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இப்போ சனிக்கிழமை என்ன பிளான் பண்ணேன்னா, இது மண்டேக்கு இந்த கண்டென்ட்டை போடலாம், விசாரித்து டீட்டெயில்டாக கேதர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி ஒரு 18-20 கால் பேசியிருப்பேன். ஏன்னா நயன்தாரா அவங்களோட இஷ்யூ அவங்க ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு இல்லை, நயன்தாரா அவங்க இஷ்யூ சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த கண்டென்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ எந்த கண்டென்ட் தேவை, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சைடு அவங்க என்னன்றதை நம்ம ஒரு 15 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. ஸோ அப்போ தனுஷ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிட்டேன். ஆனாலும் எனக்கு பத்தலை, ஓடிடி பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடிடி பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த மேரேஜில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு சில பேர் வந்து நயன்தாரா அவங்களோட மேரேஜில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் உண்மையாகவே அங்கே என்ன நடந்ததுன்ற ஒரு வருஷம் தெரியும். 2 வருஷமாக வந்து வெயிட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி வரும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்கள்ட்ட கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல்லாக எழுதி அது எழுதும் போதே அது போயிடுச்சு. அது ஷூட்லாம் பண்ணி முடிக்கும் போது ஒரு 30 நிமிஷம் கண்டென்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை 10 நிமிஷம் எடிட் பண்ணி, ஏன்னா நான் 12 நிமிஷம் தான் மேக்ஸிமம் போடுவேன், 14 போடுவேன். இவ்வளோ கண்டென்ட் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒர்க் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அப்புறம் 20 நிமிஷமாக போட்டோம். அப்போ அதை உட்காந்து எழுதுவேன், எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எழுதி தான் நான் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஜெனியூனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணி தான் பண்ணுறோம். அதையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். அது வந்து வாண்டடாக பண்ணுறது கிடையாது. எட்ஜ் வாங்கி கீப்பர் கேட்ச் போகிறது வந்து எந்த பேட்ஸ்மேனும் வாண்டடாக பண்ண மாட்டான், அந்த மாதிரி நடக்கும். ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, சச்சின் வந்து அவரோட லாஸ்ட் மேட்ச் கூட என்ன பண்ணாருன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரா சார். ஷேவாக் சொல்லுவாராம், யோ லாஸ்ட் மேட்ச் நீங்கள் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, போய் ஆடுங்க பாய் அப்படிம்பாரா. ஆனால் சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மேட்ச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போனாருன்னு சொல்லுவாங்க. என்னை வந்து ஆர்ஜே விக்னேஷ் அடிக்கடி கிண்டல் பண்ணுவான்,
ஏன்னா ரேடியோக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஒவ்வொரு லிங்கையும் உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்கம்மா. ஸோ அது எழுதுறதுன்றது எழுதலைன்னா பேச முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது. எழுதுறதுன்றது ஒரு கமிட்மெண்ட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் விக்ரம் அவர்கள் இப்போ எப்படின்றது தெரியல. ஆக்டர் விக்ரம் அந்த டைமில் நான் வந்து இந்த படத்துக்கு இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன். அது என்ன படம், தெய்வ திருமகன் படத்துக்கு இன்டர்வியூ எடுக்க போகும்போது அப்போ வந்து உட்காந்து எழுதினார். ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லிடணும்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தார். அப்போ நான் யோசித்தேன், சியான் விக்ரம் என்ன வேணால் பேசலாம்ல, பட் ஆனால் அவர் இன்னும் உட்காந்து எழுதிட்டு இருக்காருல்ல, அது வந்து அவரோட டெடிகேஷன் தானே. இந்த பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வச்சுட்டு அடுத்து ஆன்சர் பண்ணார். ஸோ ஒரு பேசிக் ப்ரிப்ரேஷன்றது நம்மளுடைய கடைசி நாள் வரையும் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம பார்க்குற இன்ஸ்பைரிங்கான பர்சன், படிக்கிற இன்ஸ்பைரிங்கான பர்சன் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை திருடிக்கிறது தான், வேற ஒன்றும். ஓகே சரி, இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு க்ரோத் லெவல்னு பார்ப்பாங்கல்ல. இப்போ கடைசி ஒரு 5 வருஷத்தில் தெரிஞ்சு யாராச்சும் உங்ககிட்ட வந்து நீங்கள் ஆர்ஜேவாக இருக்கும் போது உங்களுக்கான அந்த க்ரோத் அதிகமாக இருக்கா, இல்லை யூடியூபராக உங்கள் க்ரோத் அதிகமாக இருக்கானா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யூடியூபராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வருது ப்ரோ. நம்ம என்ன ஒன்று பேசியிருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏன் பேசலன்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன் பேசல? இப்போ கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ வரும்போது நீங்கள் வந்து சினிமா செலிபிரிட்டிலே ஒரு சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னப்பா என்ன அப்டேட்டு, இந்த இது அவங்களாம் ஃபோன் பண்ணாங்க. அதாவது ஒரு ஆக்டர் கம் மியூசிக் டைரக்டரோட அவங்க மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணிலாம் பேசினாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இதோட அப்டேட் சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு, இது நீங்கள் தான் தமிழில் இப்போ ரெகுலராக பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க என்னை நேரில் மீட் பண்ணும் போதும் கேட்டாங்க. ஸோ அப்போ இவ்வளோ இருக்கா இதுக்கு பின்னாடி அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி எங்கள் தெருவில் வந்து ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க அவ்வளோவா என்கிட்ட பேசினதே இல்லை. அவங்க அவ்வளோ பேசினதே இல்லை, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்க, சிரிக்க கூட மாட்டாங்க. திடீர்னு அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க நர்ஸுன்னு. ஸோ கொல்கத்தா டாக்டர் பற்றி பேசுகிறோம், நம்ம 100% நம்ம மனசில் இருந்து தான் பேசுகிறோம். அப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகிருக்கு, ஏதோ ஒரு விஷயம். சரி இப்படியாவது அவங்களுக்கு நீதி கிடைச்சணும் அப்படின்ற ஒன்று இருந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி எல்லா இடம் எங்கே போனாலும் அந்த இது இருக்குது. ஸோ ஆனால் நான் ரேடியோவில் அதுக்காக என்னோடய வளர்ச்சி கம்மின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு ப்ராசஸ். ரேடியோவில் ஆர்ஜேன்னு இல்லைன்னா யூடியூபர் விஜேன்றது கிடையாது இல்லையா. அதனால் வந்து அது இதையும் கம்பேர் பண்ண மாட்டேன். ஒரு வாழ்க்கையோட படியாக தான் நான் பார்க்குறேன். தவழ்கிறது பெஸ்ட்டா இல்லை வளர்ந்துருக்கிறது பெஸ்ட்டானா தவழ்றதுமே வாழ்க்கையோட ஒரு பார்ட்டு தானே. ஸோ அதனால் நான் ரெண்டையுமே ஒன்றா தான் நினைக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். ஸோ இப்போ யூடியூபோட கல்ச்சரே எப்படி ஆகிடுச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு கான்டென்ட் பேஸ்டாக இருக்கட்டும், நாலேஜ் பேஸ்டாக இருக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி கான்ட்ரவர்ஷியலாக என்ன இருக்குது, கரண்ட்டில் செலிபிரிட்டிஸோட வாழ்க்கையில் நடக்குது என்ன இருக்குது, ஸோ அது மேலே எப்பவுமே ஒரு தனி ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் பாருங்களேன், ஒரு பக்கம் ஜெயம் ரவி சாரோட விஷயங்களாக இருக்கட்டும், நயன்தாரா தனுஷ் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ ரஹ்மான் சாரோட பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு எழுதும் போதே என்னடா அது தொடர்ந்து நம்ம வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் ஒரு சூழலில் இதை பற்றியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஆனால் அது ஒரு டிவோர்ஸ் பற்றியே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குமே, அது எப்பாச்சும் உங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை ப்ரோ, சம்டைம்ஸ் அது கிரியேட் ஆகிறது உண்மை தான். என்னடா இது இப்படி பிரச்சனையாக கான்ட்ரவர்ஷியாகவே வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் வந்து வெற்றிமாறன் சார் ஒன்று சொன்ன விஷயத்த நான் ஒன்று ஞாபகம் வச்சுப்பேன். என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு பிடிச்சதுன்னு ஒரு வெர்ஷன் இருக்கும், நமக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா அது ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகாது. வியூஸுன்றதை விட்டுருங்க, நான் எப்பயுமே ரீச்ன்ற ஒரு விஷயத்தை தான் யோசிப்பேன். நம்ம ஒன்றுக்கு நமக்கு பிடிச்சது மட்டும் பண்ணோன்னா ரீச் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கும் பிடிச்சதாக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சதாக இருக்கணும், ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். அதை ஒன்று எடுத்துப்பேன். இன்னொன்று, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இதை வந்து கண்ணியமாக அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல. இப்போ இது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் பேசுகிறாங்க, எல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுகிறாங்க. இதை எப்படி கரெக்டாக பேசணும் அப்படின்றத நான் உட்காந்து எழுதுவேன், அதை சேலஞ்சாக எடுத்துப்பேன். ஒரு சில சென்சிட்டிவான இஷ்யூவை சென்சிபிளாக எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒன்று எழுதுவேன். இப்போது எண்ட் ஆஃப் த டே இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து நாட்டுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு பிரச்சனை என்று இருக்கும், எல்லார் வீட்லேயும் வந்து இந்த டைவர்ஸ்க்கான பேச்சுகள் நடந்திருக்கும் ஒரு கோவத்தில் கடுப்பில். அப்போ எல்லாரும் கனெக்ட் ஆகக்கூடிய அது ஒரு விஷயம் தான் அது. ஸோ அப்போ அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக பண்ணுறது, கண்ணியமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சின்சியராக பண்ணுறதுக்கான முயற்சி தான். ஸோ அப்போ நம்ம அதை மட்டுமே பண்ணிகிட்டு இல்லை, எல்லாத்தையுமே பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சூப்பரான நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா அந்த யூடியூப்பில் நம்ம சஸ்டெயின் பண்ணியே ஆகணும். அப்போ யூடியூப்பில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அப்போ யூடியூப்பில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பண்ணி தானே ஆகணும். ஓகே சரி, இப்போ நீங்கள் நிறைய டாபிக் பற்றி பேசியிருப்பீங்க, எந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க பட் வேண்டான்னு சொல்லிட்டு தவிர்த்து ஏதாச்சும் ஒரு டாபிக் இருக்குது? நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து நிறைய புக்கு படிச்சிருக்கேன். என்னோட செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 200-250 புக்கு இருக்கும்.
புக்ஸை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து யூடியூபோட அல்காரிதம் அது இல்லை. யூடியூபோட அல்காரிதம் ட்ரெண்டிங் தான். அப்போ புக்கில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம இப்போ தான் சொன்னேன், அடிடாஸ் நைக் வந்து படிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. பட் ஆனால் அதை மட்டும்னு போட்டால் பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று யூடியூப்பும் வந்து அந்த ட்ரெண்டிங்கை தான் ப்ரொமோட் பண்ணுது. ஏன்னா யூடியூபோட அல்காரிதமும் அதுவாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் T20 மேட்ச்சில் போய் நான் நல்லா டிஃபென்ஸ் ஆடுவேன்னு ஆடணுன்னா நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளோட டிஃபென்ஸ் டெக்னிக்கை T20யில் எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தானே முக்கியம். அப்போ இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயத்த நம்ம வந்து புக்கு படித்த விஷயத்தையும் ஆட் பண்ணலாம் அப்படின்றது தான். எனக்கு வந்து எல்லாருமே புக்கு படிக்கணுன்றது என்னோட ஒரு ஒரு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், புக்கு படிங்கன்னு. என் பொண்ணுகிட்டே நான் சொல்லுவேன். ஆனால் வந்து அவள் இல்லை டேடி நான் புக்குலாம் படிக்கிறது போர் டேடி, ஃபோன் வந்துச்சு ஃபோன் பார்க்குறேன்னு சொன்னால், அப்போ நான் இப்போ என்ன இப்படி பண்ணேன், சரி ஓகே அவளுக்கு புக்கு படிக்கணுன்றதை நம்ம அதை ஆர்டராக போட முடியாது. ஆனால் அவளுக்கு டிடெக்டிவ் புக்ஸ் பிடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா டிடெக்டிவ் புக்கு வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு. புக்கு படிக்கணுன்றது நம்மளோட ஐடியா. ஆனால் அவங்களுக்கு புக்கு படிக்க பிடிக்கல என் பொண்ணுக்கு. அப்போ அவங்களுக்கு டிடெக்டிவ் நாவல்ஸ் பிடிக்குது. அப்போ அதில் செலக்ட் பண்ணி நல்ல நாவலாக வாங்கி கொடுத்தேன். அப்போ அதை படிக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம பொண்ணு தான், நம்ம புக்கை படிக்க சொன்னாலும் அவங்க படிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஆங்கிளில் தான் போய் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ யூடியூபுக்கு பிடிச்சதையும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, மக்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் ஆஃப் வியூ சேர்ந்து தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் பண்ணணும்னு நினச்சது வந்து புக் ரிவ்யூ தான் ஃபஸ்ட்டு. பாசிட்டிவாக நிறைய புக்ஸை பற்றி பண்ணணும்னு. அதில் ஒரு சில நேரம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புக்குக்காக நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டர்ஸ் பற்றி பண்ணும்போது ஒரு கெயில் இருக்கார்ல, அவருடைய புக்கு படித்தேன். கெயில் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில், இப்போ நம்ம ஊரில் ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல, ஜாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அதே மாதிரி கெயில் இருக்கார்ல, அந்த வெஸ்ட் இண்டீஸில் ஜாதி பிரச்சனைகள் இருக்கு. ஓகே ஓகே. அதில் அவர் எப்படி சஃபர் ஆனார்ன்றதெல்லாம் அந்த புக்கில் இருக்கும். அந்த புக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளுக்கு மேலே உட்காந்து படிச்சுப்பேன். எனக்கு அந்த புக்கை அவரோட பயோகிராஃபி இங்கிலீஷில் இருக்கும். எனக்கு கிரிக்கெட் பிடிக்குன்றதுனால இங்கிலீஷும் புரியும், நார்மலாக படித்தா புரியாது. கிரிக்கெட் பிடிக்குன்றதுனால நான் நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ ஃபுல்லாக படித்து முடிச்சு 15 நாள் படிச்சிருப்பேன். அது அந்த கண்டென்ட் நான் போட்டேன், முதல் நாள் 15,000 வியூஸ் போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 1 லட்சத்துக்கு மேலே போச்சு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ அந்த நம்ம கெயிலோட வீடியோவை கர்ணன் வரும்போது போட்டிருக்கணும். ஸோ கர்ணன் படத்தையும் அதையும் கனெக்ட் பண்ணி போட்டுருந்துருக்கணும். அந்த தப்பு பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம படித்தது செம்ம மேட்ரு, அது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதை வேஸ்ட்டும் பண்ணிடக்கூடாதுல்ல, கேட்பாரற்று போயிடக்கூடாதுல்ல. அப்போ அந்த முடிவு எடுத்தேன், அவ்வளோதான். ஃபைனலாக இப்போ எல்லாருக்குமான ஒரு ஓட்டம் ஏதோ ஒரு நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் வெறும் ஒரு ஆர்ஜவாக இருந்தாங்க, ஒரு ஆக்சிடென்டல் விஜயெல்லாம் இல்லை, நீங்கள் சினிமாவில் படம் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சினிமா நண்பர்கள் தெரிவாங்க. இப்போ இருக்க கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு யூடியூபர் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சினிமா கூட இன்கார்பரேட் ஆகிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் யூடியூபர் ஆகிறதுக்கு முன்னாடியே படங்கள்லாம் நடிச்சிங்க, பென்சில் போன்ற படங்கள்லாம். அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் சினிமாவில் பெருசாக நடிக்கல? இல்லை, அப்புறம் பென்சில் பண்ணோம், அப்புறம் துப்பாக்கி முனைன்னு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்கிரிப்ட் எல்லாமும் எழுதினேன். ஒரு 5 இயர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதி சினிமாக்கான ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணோம். அது நடந்துட்டு இருக்கிறதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு. என்னோட பர்சனல் கமிட்மெண்ட் மட்டும் கிடையாது, என்னோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. அதை தாண்டி நான் எனக்குன்னு ஒரு சில விஷயங்களில் ஒரு சில கமிட்மெண்ட் வந்துச்சு. ஒரு சில சப்போர்ட்டிங் சிஸ்டமாக நம்ம மாறணும். அது வந்து எப்படின்னா ஒரு மல்டி லெவல் ஹெல்பிங் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்னு ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்துருக்காரு. அதனால் நான் அது என்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. அது ஒன்று பண்ணுறேன். அதுக்கு சினிமா துறையில் இருக்கிற ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் மட்டும், ஒரு 2 பேர் மட்டும் ஆர்டிஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபண்டிங் வந்து ஃபுல் ஃபண்டிங் என்னால் மட்டும் பண்ணிட முடியாது. அதுக்கு இப்போ நான் ஷாபுத்ரியில் ஏர்ன் பண்ணுற ஃபண்டிங்குமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதை வச்சு ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி மல்டி லெவல் ஹெல்பிங் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஹெல்ப்னால அவங்க பயனடையும் போது அவங்க வந்து ஒரு 8 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஒரு நம்ம பண்ணுற ப்ராமிஸ். ஸோ அப்போ அந்த 8 பேர் நம்ம பண்ணுறோன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணுறோன்னு தெரியக்கூடாது. பட் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மூடில் அதில் வந்து இப்போ அதை எய்ம் பண்ணதில் ஒரு பையன் பண்ணிட்டாப்ல, இப்போ அந்த ஒரு பையன் 8 பேருக்கு பண்ண போகிறாரு. அதில் ஒரு சில நேரம் நம்மளுக்கு அந்த இப்போ யூடியூப்ன்றது ரெவன்யூ பேஸ்டு, ஒரு மாதத்தில் பயங்கரமாக இருக்கும், ஒரு சில மாதம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி டைமில் ஒரு செலிபிரிட்டி, அவரும் அவர் பேரை சொல்ல வேணான்ட்டார், அவரும் சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த ஐடியாவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளுடைய இறுதி நாட்களுக்குள்ளே அது ஒரு 8ன்றது அப்படி இப்போ 8 அப்படி போயிட்டு ஒரு பெரிய வெர்ஷனாக மாறணும்னு ஆசை. கண்டிப்பாக உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் மேலும் உங்களை இன்னும் பெரிய மேடைகளில் கொண்டு போய் சேர்க்க வருது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம்.